இப்போ நம்ம இறங்குறது வந்து ஒரு தாயோட கருவறை தான். சரியா? இந்த இடம் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இந்த பாறையில் ஒரு நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இடமே வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி தான். மின்னலை பிடிச்சி உள்ளக்க பூமிக்குள்ளே தள்ளுற ஒரு இடிதாங்கி மாதிரி தான் அந்த இடமே இருக்குது. அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது. விட்டு போக மனமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறார். கொங்கணர் 800 வருஷங்கள் தவம் செஞ்ச பொன்னூதி மாமலைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அடிவாரத்தில் வந்து மயில் வாகனம் மட்டும் இருக்குது. முருகன் இல்லை, முருகன் மலை உச்சியில் இருக்கார். கீழே வந்து நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஏறிக்கிட்டு இருக்கோம். முதல் மண்டபம் வந்துருச்சு. முதல் மண்டபத்தோட வலது பக்கத்து இடுமன் இருக்கார் பாருங்க. உள்ள இடுமன் இருக்கார். இடுமனுக்கு அப்படியே வெளியவே இந்த புத்தர் இருக்கு பாருங்க. பாருங்க இடுமனுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே இங்க ஹனுமன் இருக்காரு பாருங்க. பாறையிலேயே ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கி சூப்பராக வெண்ணெயிலேயே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கட்டும் பாருங்க நாகர்களோட சிற்பம். வாங்க அப்படியே தொடர்ந்து மலை ஏறுவோம். இங்கே பாருங்க விநாயகரை ஒரு புடைப்பு சிற்பமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கொங்கண சித்தரை சங்ககிரிக்கு பக்கத்தில் சூரியமலையில் அவரோட குகைக்கு உள்ளே போயிருப்போம். கிட்டத்தட்ட 60 வருஷம் தவம் பண்ண குகையை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம ஊதியூரில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காரு கொங்கணர். இப்போ அந்த குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேலே அவருக்கு நல்ல கோவிலே இருக்குது. கொங்கணர் கையால் செஞ்ச முருகன் மேலே இருக்கார். சிவன்மலையில் சிவவாக்கியர் செஞ்ச முருகன் இருக்கார். அதே மாதிரி இந்த மலையில் பொன்னூதி மாமலையில் கொங்கணர் அவர் கையால் செஞ்ச முருகன் மேலே இருக்கார். நீங்கள் இப்போ பார்க்குற முருகன் தான் கொங்கண சித்தர் அவர் கையாலேயே பொன்னூதி மாமலைக்கு மேலே பிரதிஷ்டை பண்ண முருகன். இந்த படிப்பாதை வந்து இந்த முருகன் கோயில் வரை தான் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் காட்டுப்பாதை தான். கொங்கண சித்தரும் சாதாரணமானவர் இல்லை. 18 சித்தர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். போக சித்தர் இருக்கார் பாருங்கள். அவரோட சீடர். இங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு அவர் வந்து இங்கே உள்ள மூலிகையை எரித்து அதை வந்து பொண்ணாக மாற்றி ஏழை மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இங்கே தான் அவர் வந்து மூலிகையை தங்கமாக மாற்றின மலை இந்த மலை தான். இந்த மலைக்கு பேர் பொன்னூதி மாமலைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். கொங்கண சித்தரோட சீடர் செட்டி தம்பிரான் சித்தர் அவரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்கார். அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்கள் இங்கே இந்த மலையில் தவம் பண்ணியிருக்காரு. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு செட்டி தம்பிரான் சித்தரை பார்த்துட்டு அப்படியே போகணும். பாருங்கள் கொங்கண சித்தரை பார்க்க இந்த வழியில் ஒத்தையடி பாதையில் போகணும். இங்கே வந்து கொங்கண சித்தரோட சீடர் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். செட்டி தம்பிரான் சித்தர் அவர் வந்து இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. அந்த செட்டி தம்பிரான் சித்தர் வந்து தியானம் பண்ண குகை இருக்கு பாருங்க. பொன்னூதி மாமலை செட்டி தம்பிரான் சித்தரோட பீடம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து செட்டி தம்பிரான் சித்தரோட ஜீவசமாதியில் நிற்கிறோம். அவர் தவம் பண்ண குகையில் நிற்கிறோம். ஐயா தான் கொங்கண சித்தரோட சீடர் தான் அவர். ஐயா வந்து செட்டி தம்பிரான் சித்தரோட
பூசாரியா இருக்காருங்க. கோபால் பூசாரி. கோபால் பூசாரி. ஐயா, இந்த மலைக்கு பேர் பொன்னூதி மாமலைன்னு பேர். அதாவது அதாவது மொத்தத்திலேயே 18 சித்தர்கள். 18 சித்தரில் ஒருத்தர் கொங்கணர். கொங்கண சித்தர் 800 ஆண்டுகள் தவம் இருந்த மலை இந்த மலை. 800 ஆண்டுகள் தவம் இருந்தது திருப்பதியில் போய் ஜீவசமாதியாக இருக்கிறார். சரிங்களா? 18 சித்தர்களுக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்களையே 300 வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஐக்கியமான சித்தர் தம்பிரான் சித்தர். தம்பிரான் சித்தன் என்ன காரணம்னா, நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஏதாச்சும் விபத்துலையோ எதுலையோ சிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தால் கிட்ட போய் அடடாடா எந்த சாய் முனிபாவோ தம்பரான் முனித்தில் தப்பிச்சா தலை தப்பிச்சு தம்பரான் முனி சொல்லுவோம். அவர்கிட்ட தான் நீங்களே வந்திருக்கிறீங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டாலே நல்ல நேரம்டா அப்படிங்கிற பாக்கியம். 14 வருஷம் குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு. 44 வருஷம் திருமணமானால் இங்கே மாங்கலி பிச்சை கொடுக்குறாரு. நீண்ட நாள் உடனே சரியில்லை, எந்த ஆச்சுமே சரியாயில்லைங்கன்னு கடைசியில் இங்கே வர்றாங்க ஐயாக்கிட்ட. கடைசியில் இங்கே வந்து அமாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இந்த அன்னதானம் வந்து மூலிகை சாப்பாடாக கொண்டு வர்றாரு ஐயா. அந்த அமாவாசைக்கு 3 அமாவாசை தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்கன்னு குழந்தை ஓமையாக இருந்தால் கூட பேச வச்சிருக்கிறாரு. மார்பில் கேன்சர் ஒரு டிஎஸ்பி அதிகாரி வீட்டு வந்தார். 2 அமாவாசைக்கு அந்த புள்ள சாப்பிட்டுச்சு. ஐயா நல்லா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு வருது. அப்படி ஒரு பாக்கியம் வந்துருக்குது. இந்த கோயிலில் வந்து அமாவாசைக்கு அன்னதானம், கிருத்திக்கு அன்னதானம், உத்தராட்சத்துக்கு அன்னதானம், மிகப்பெரிய அன்னதானத்தை கலந்துட்டு வரங்கன்னு. அதுபோல் வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நான் உங்கள் முகம் பார்த்தும் வாக்கு சொல்லுவேன், பூ போட்டும் வாக்கு சொல்லுவோம். இங்கேயும் உடனே பலன். காரில் நடந்த மற்பாடு எனக்கு அன்னதானம் பண்ணுங்கிறாரு ஐயா. எப்படி சொல்கிறாரு? ஐயா உங்களுக்கு பூமி வீக்கலியாக விற்று கொடுக்குறேன், திருமணம் வாரியாக மாங்கலி பிச்சை கொடுக்குறேன், குழந்தை பாக்கி வழியாக கொடுக்குறேன், அப்புறம் எனக்கு அன்னதானம் பண்ணு. எப்படி கொண்டு வரீங்களா? அதனால் உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வர உண்மையில் சந்தோஷமான செய்தியாக தான் இருக்குங்கன்னு. என் பேர் கோபால் பூசாரி. நாங்களாம் பரம்பரை பூசாரி. சந்தோஷமான செய்தி தான் உங்களுக்கெல்லாம். திருப்தியாகண்ணே? அருமையாக இருப்பீங்க. அதே மாதிரி புகழ் இருந்திருக்கிறது உள்ள பொதுவாக உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்துருச்சுக்கண்ணே. தைரியமா இருங்க. சாயங்காலம் வாங்கண்ணே. அப்படி தியானம் மண்டபம் இருக்குது, அங்கேயும் போங்க. முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அமாவாசை அன்னைக்கு அன்னதானத்தில் வந்து கலந்துக்குங்க. நீங்க பகலில் தான் அன்னதானம் கொடுக்குறோம். எதுக்கு அன்னதானம் கொடுக்குறது கண்ணு? முன்னோர்கள் செய்த பாவங்கள், நம்ம தாத்தாவோட செய்த பாவம் எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது, நாமளே பாவத்தை நீக்கிறலாம். அதுக்கு அன்னதானம் கொடுத்து அமாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குறோங்க. நீங்க அதெல்லாம் அன்னதானம் வந்து கலந்துக்குங்க. ஆமா சாயங்காலம் வாங்கண்ணே. இந்த சன்னிதானத்தில் இவரோட உத்தரவுப்படி முன்னாள் லட்சுமி கணபதி அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயுமே பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்காது. விநாயகர் பார்க்கலாம், சந்து ஒந்து எங்கே வேணாலும் விநாயகர் உட்கார வைக்கலாம். லட்சுமி கணபதி பிரசித்தி வைக்கலாம், அபூர்வம். இப்போ ஐயாவுடைய உத்தரவு என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டம் வர்றாங்க, நம்ம கஷ்டத்தையும் மஸ்ட்டு தீர்த்தா பத்தாது, செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஐதி முறைப்படி கொண்டு லட்சுமி கணபதி பிரசித்தி பண்ணி வச்சுக்கிறோங்கன்னு. இந்த லட்சுமி கணபதிக்கு மட்டும் அவசியங்கள் பண்ணினால் நீண்ட நாள் இயங்காத தொழிலெல்லாம் இயங்கும், நீண்ட நாள் வசூலாகாத பணமெல்லாம் வசூலாகும், நீண்ட நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் பேசறக்கு வர்றாங்க, நீண்ட நாள் விற்காத பொருள் எல்லாம் விற்று கொடுக்குறாரு, நீண்ட நாள் வாங்கலாம் பொருள் வாங்கியும் கொடுத்துட்றாரு, இழந்த சொத்து உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இதே லட்சுமி கணபதி பவர்கன்னு அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த சனி நேரத்தில். சந்தோஷங்களா? வாங்க பெண்ணு தாத்தா பாருங்கன்னுங்களா? தாத்தா பாருங்க. சோமா இருக்கட்டும், வாங்க கண்ணு வாங்க. சோமா கண்ணு அன்னதானத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா நோட் இருக்குது கண்ணு, நீங்கள் அதில் எழுதி கொடுக்கலாம் கண்ணு. நீ அடுத்து ஒரு பௌர்ணமிக்கு அடுத்த கிருத்திக்கு அன்னதானம் கொடுக்குறேன், அமாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குறேன், உத்தராட்சத்துக்கு அன்னதானம் கொடுக்குறேன். அதனால் ஏதாச்சும் நீ கொடுக்கலன்னா நோட்டில் எழுதி கொடுக்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நம்ம வந்து கொங்கண சித்தரோட சீடரான தம்பிரான் சித்தர் இருக்கு, அவரோட கோவிலில் இருக்கோம். நம்ம கோபால்சாமி பேசின பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. கண்ணுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் பேச கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து நம்ம தம்பிரான் சித்தருக்கு சரியான ஒரு பூசாரி. பக்கத்துலேயே வந்து நம்ம தம்பிரான் சித்தர் வந்து தவம் செஞ்ச குகை இருக்குது. 300 வருடங்கள், நான் 200ன்னு சொன்னேன், 300 வருடங்கள் தவம் செஞ்சுருக்காரு. பக்கத்துலேயே இருக்குது, வாங்க பார்ப்போம். இதுதான் அவரோட கோவில், இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. இந்த குகையில் தான் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் தவம் செஞ்சுருக்காரு. இங்கே இருக்குது பாருங்கள், தியான குகைன்னு. உட்காருங்க. இது
ஃபுல்லாமே ஒரு பாறை குகை தான். நம்ம பெரிய பெரிய மலைகளில் பார்ப்போம்ல அந்த மாதிரி பாறை குகை. இதை வந்து கொஞ்சம் சிமெண்ட்லாம் போட்டு வந்து உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவோம். தம்பிரான் சித்தருக்கு பக்கத்திலேயே இதுவரை எங்கேயுமே பார்க்காத லட்சுமி கணபதியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஐயா சொன்னார் பாருங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் லட்சுமி கணபதி. இதுவரை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப இடங்களில் எனக்கு இந்த மாதிரி தோணாது. இந்த இடத்துல இருந்து நம்ம செட்டித்தம்பிரான் சித்தரோட இந்த கோவிலில் இருந்தும் இந்த இடத்துல இருந்து வர முடியல. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம மக்கள். கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை உணருங்க. நம்ம செட்டித்தம்பிரான் சித்தரோட குகையிலேருந்து இப்போ நம்ம வந்து கொங்கண சித்தரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுதான் வழி. ஒத்தையடி பாதை தான், பெரிய பாதையெல்லாம் இல்லை. நம்ம டீம் ரொம்ப பேர் முன்னாடி போயிட்டாங்க. என்னால் வர முடியல சொன்னேன்ல, அதனால் நின்று என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள், நான் தான் லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். தம்பிரான் சித்தரே விடமாட்டாரு, எங்கே கொங்கணர் விடமாட்டார் போல இருக்கு என்னைய. எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போகர் வந்து நவபாசன சிலை செஞ்சுருப்பார் கன்னிவாடியில். இந்த பழனி மலைத்தொடர்கள் அடிவாரத்துலேயே இருக்கும் அந்த கோவில். யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 2-3 மணிக்கு மேலே போகவே முடியாது. யானை நடமாட்டம் அவ்வளோ இருக்கும். அந்த இடத்துக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். என்னால் வந்து திரும்ப வர முடியலை. கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. சில இடத்துல இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காது. சில இடங்களில் உங்களுக்கு வரும். ஃபுல்லாக 2 பக்கட்டும் முள்புதர்கள் தான். நடுவில் போய்கிட்டு இருக்கோம். பாறைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இங்கே வாரீங்கன்னா தம்பிரான் சித்தர் அப்புறம் வந்து கொங்கண சித்தரை பார்க்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வாங்க. அன்னதானமும் நடக்கும். சாமியை கும்பிட்ட மாதிரி ஆச்சு, அன்னதானமும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. தொடர்ந்து நம்ம வந்து கொங்கணரை பார்த்துக்கிட்டே இருக்கிறபடி இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் நம்ம சங்ககிரியில் வந்து கொங்கண சித்தர் 60 வருஷம் தவம் பண்ண ஒரு குகை கோயிலுக்கு போயிருப்போம். வெயில் இன்னும் பெருசாக வரல. வெயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க முடியாது. அதான் நம்ம அதுக்குள்ளேயும் கோவிலுக்கு போயிடணும். நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இவரை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸை 2 பேரையும் பார்த்துட்டு போயிருங்க. சிவாய்க்கரையும் கொங்கணரையும் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து ஒத்தையடி பாதையில் மலையேறிக்கிட்டே இருக்கும். நான் பரவாயில்ல வந்துட்டேன். நம்ம விக்டோரியா பாட்டி வரவே முடியல. பிடிச்சிக்கிட்டாரு. என்ன விக்டோரியா பாட்டி வர முடியல? அவங்களும் சித்தர் தானே. பொன்னூதி மாமலைங்கிறது வந்து ஒரு பெரிய மலைலாம் இல்லை, ஒரு 300 அடி தான் உயரமே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பொன்னூதி மாமலையிலேயே கணவாய் மாதிரி தொடர் குன்றுகள் வரிசையாக அப்படியே இருக்குது. ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு இந்த பொன்னூதி மலையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மலையேறிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம கடந்து வந்த பாதையை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த பாறைகள்லாம் பிடிச்சி கொல்லக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி காற்றாலைகள் பார்த்தீங்களா? ஒத்தையடி பாதை ரொம்ப சுருங்கிருச்சு. இப்போ ஃபுல்லாமே 2 பக்கத்துமே புதர் தான், முள்செடிகள் தான். வாரீங்கன்னா ஒரு குரூப்பாக வாங்க, தனியாக வராதிங்க யாருமே. ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு உள்ளக்க வரும் அந்த காடுகள்லாம். இங்கே விலங்குகளில் சின்ன மலை தான் இருந்தாலும் தனியாக வராதிங்க. இந்த மாதிரி தான் நம்ம இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நடக்க போகிறோம். ரொம்ப அமைதியான காடு. ஞாயிற்றுக்கிழமை தான், மக்கள் நடமாட்டமே இல்லை பாருங்க. எங்கள் குரூப்பு தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ரீசெண்டாக ஒரு குட்டீஸ் வந்து தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா பாருங்கள், நம்ம பிரதீப்தா. சிவவாக்கியர் வந்து ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, சீவனே சிவன் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே எங்கேயும் தேடக்கூடாது.
நம்ம உடம்புக்குள்ளேயே சிவன் இருக்கார், அந்த கடவுள் இருக்கார், வெளியே எங்கேயும் தேடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவவாக்கியர். அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்திருக்காரு, சாதி மத இந்த வேற்றுமை இருக்குல்ல இதை எதிர்த்திருக்காரு. ரொம்ப விஷயங்களை இந்த பகுத்தறிவு சிந்தனைகளாக தான் சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கொங்கணர் அனுபவம் ரீதியாக என்ன அவர் சொல்கிறார் ஒரே வார்த்தையில், உன்னோட கடமையை செய், அதான் இருக்கிறதுலே பெரிய தவம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். எதையோ தேடி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக இந்த ஒத்தையடி பாதையிலேயே நம்ம இந்த முள்செடிகளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே முள் தான் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி முட்கள் தான் அதிகமாக இருக்குது 2 பாதையிலையும். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்துட்டு வரணும். 2 சைடும் கையை வச்சாலே முள் தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அங்கே ஒரு மலை தெரியுதா, ஒரு பாறை இந்த தெரியுது பாருங்க, அதுதான் கொங்கண சித்தர் தவம் பண்ண குகை மேலே இருக்குது. அங்கே போகணும் நம்ம பாருங்கள். மாதிரி கொங்கண சித்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு கொங்கண நாட்டோட இளவரசர். வேட்டையாடிக்கிட்டே வரும்போது ரொம்ப விலங்குகளை கொண்டுட்டு அவர் அந்த வாலில் உள்ள ரத்தங்களை இந்த இடத்துல தான் கழுவுனதாக சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் ஒரு ஊத்து சுனையாக இருந்திருக்கு. இப்போ கிணறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிணறு தான் கொங்கணர் வேட்டையாடிட்டு அவர் வாலில் உள்ள ரத்தத்தை கழுவுன சுனை. இப்போ கிணறாயிடுச்சு. அவர் வாலில் உள்ள ரத்தத்தை கழுவுன இடம். இந்தாங்க உங்களுக்கு. படுச்சா பிரிச்சா படலையா? இந்தா வாரேன். உங்களுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த இடத்துல தான் கழுவுனதுக்கு அப்புறம் அவர் வேட்டையாடின உயிரினங்கள், இந்த மானு முயல் எல்லாமே உயிரோட வந்துட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அசரீரி கேட்டிருக்கு, நீ இந்த மலையிலே இருந்து மக்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு போகர் காட்சி கொடுத்துருக்காரு. மற்ற மூலிகையில் இருந்து தங்கம் எடுத்தது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவரோட கோவிலுக்கே வந்தாச்சு. அவர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த கிணறு இருக்குது. என்ன ஏதோ கையில் கொண்டு வரீங்க? பாப்பாக்கா? அடிச்சு விடுங்க. ஓம் ரெண்டு சித்தர்களும் குடி குடி. பாருங்க, தமிழரசி அம்மாவும் விக்டோரியா பாட்டியும் தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கிறாங்க. கோவில் இந்தா இருக்கு சரியா? கொங்கண சித்தரோட கோவில் இங்கே இருக்கு. அவர் தவம் பண்ண குகையை பாருங்க இங்கே இருக்குன்னு. உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல அவரை போய் கும்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் குகைக்கு போவோம். இந்த இடத்துல எப்பயும் போல் விநாயகர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போவோம். அருமையான கோவில். இங்கேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தோடனே இங்கே சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார் பாருங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் இதுவரை எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லை இந்த மாதிரி ஒரு பைரவர். இந்த இடத்துல நாகர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். நாகர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன சிவலிங்கம் மக்களே, அருமையாக இருக்காங்க. அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு போவோம். மேலே பார்த்தீங்களா சித்தர்களோட ரூபத்தை வேறு மாதிரி இருக்குது பார்க்கவே. மேலே ஃபுல்லாமே சித்தர்களோட ரூபங்களை அப்படியே சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இதான் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கார் பாருங்க, தெரியுதா? இந்த இங்கே ஒரு மாதிரி இருக்கார், அங்கே ஒரு மாதிரி இருக்கார். அற்புதம் அற்புதம். ஃபுல்லாமே பாறை தான் மக்களே, தெரியுதா? கொங்கண சித்தர் தவபீடம் பொன்னூதி மாமலை. இங்கே வந்தோன்னா தீர்த்தமாக கொடுக்குறாங்க. ரொம்ப கசப்பாக இருக்குது.
மூலிகை வாட்டரை வந்துட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு தருவாங்க. இந்த மூலிகைகள்லாம் எரிச்சு அந்த வேஸ்ட் இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் காய வச்சு நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பலை தான் விபூதியை பயன்படுத்துவாங்க இங்க. இப்போ நம்ம குடிச்சது பல மூலிகைகளோட கலப்பு. ஆமா, நிறைய மூலிகைகள் கலந்த மூலிகை வாட்டர். வாயில வச்சோடனே வேப்பந்தலை கபாலம் மேலே தூக்கிருச்சு, அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ கசப்பாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் மூலிகை தண்ணியை குடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கொங்கணரை போய் தரிசனம் பண்ணுவோமா? மகளை பாருங்க, அவரோட கருவறையில் சிற்பத்தை பாருங்க, அருமையாக இருக்காரு பாருங்க, அற்புதம். கணபதியும் அரியம் கணபதியும் ஆதி கணபதியும் சக்தி கணபதி வீர கணபதி வெற்றி கணபதியும் சர்வ விக்ன விநாயகம் பாத நமஸ்தே. ஓம் சிவய நம நம சிவ மசிவய வய நமசி நம சிவய. ஓம் சிவய நம நம சிவ மசிவய வய நமசி நம சிவய. ஓம் குமரஸ்திதாய சிவாய சிவ சிவாய. ஓம் நம சிவாய சிவ 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 சிவம். ஓம் குக்கை எரித்த குணவரை போற்றி. ஓம் அம்பிபாஸ்கரை போற்றி. ஓம் கருமணி தரிசனம் கொண்டவரை போற்றி. ஓம் ரசவாதம் அடைந்த வீர திருப்பாதங்கள் போற்றி போற்றி. ஓம் கம்பீரமான தோற்றமுள்ளவரை போற்றி. ஓம் கடுந்தவ வெற்றவரை போற்றி. ஓம் உதயத்தவரை போற்றி. ஓம் குருவலங்க செய்வரை போற்றி. ஓம் கண்ணாமூர்த்தியை போற்றி. ஓம் மாயை கட்டுவரை போற்றி. ஓம் தீய கணவனத்தை காப்பவரை போற்றி. ஓம் அருமையை போக்குவரை போற்றி. ஓம் அஞ்ஞானம் அளிப்பவரை போற்றி. ஓம் வில்வஸ்மை பிரியரை போற்றி. ஓம் அச்சை மயிலுவரை போற்றி. நம சிவாயரை போற்றி. ஓம் நாராயணரை போற்றி. ஓம் சர்வஸ்த குமார்கள் விற்பாதம் போற்றி. ஓம் சக குடும்ப சிவ அலராக்கிய குணத்தை சமர்ப்பயாமே. ஓம் இனிரங்கா ஒரு சித்தர்கள் ஞானிகள் வித்தியல் முடிவுகள் விற்பாதம் போற்றி. ஓம் இனிரங்கா ஒரு சித்தர்கள் ஞானிகள் வித்தியல் முடிவுகள் விற்பாதம் போற்றி. ஓம் சத்திர சுந்தரவயசின் விரேலம் குருவேலம் பரிபூர்ண அயல் புண்ணிய கரவதி கையாம் ஸ்ரீ மயம் ஸ்ரீம் தரும் சரகம். மேலே வந்து ஐயா தவம் செஞ்ச குகை வந்து 800 வருஷங்கள் கொங்கண சித்தர் தவம் செஞ்ச குகை இருக்கு. அந்த குகையில் போயிட்டு நம்ம முழு மனசாக நம்ம பிரார்த்தனைகள் என்னவோ முழு மனசாக வேண்டிட்டு ஒரு பாதையில் இறங்கிட்டு இன்னொரு பாதை வழியாக வெளியே இறங்கி வர்றதுங்க. அதாவது புது மனுஷங்களாம் வெளியே இறங்கி வர்றதுக்கான ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? நமக்கு கோரிக்கைகளை மனசார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கணும். அங்கே போய் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காம ஐயாவோட மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஐயாட்ட மட்டுமே நம்மளோட கோரிக்கைகளை சொல்லி பேசணும். சரிங்களா? ஒரு வழியா போயிட்டு இன்னொரு வழியா வரும்போது நம்ம புது மனுஷங்களா வெளியே ஐயாட்ட நம்ம கோரிக்கையில ஒப்படைச்சிட்டு நம்ம புது மனுஷங்களா வெளியே வர்றதுக்கான ஒரு ஐதீகம். வணக்கம், என் பேர் வந்து தாஸ் பூசாரி. நம்ம ஒரு 10 வயசுலேருந்து இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் தான் பரம்பரையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிற அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி இந்த மாதிரி வந்து பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா அமாவாசை அன்னைக்கு யாகங்கள் பண்ணி இரவு பூஜையில் பஞ்சகலச யாகங்கள் ஸ்ரீசக்கரம் வச்சு பஞ்சகலச யாக பூஜைகள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அந்த யாகத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து காமிக்கிறோம். அதில் ஐயா வந்து ஆத்மாத்மா அனுகிரகம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து அனுகிரகங்கள் கொடுத்துட்ருக்காங்க. யார் யார் அந்த அமாவாசை திதியில் பயன்படுறாங்களோ அவங்களுக்கு ஆத்மாத்மா அந்த அவங்களே உணரக்கூடிய சக்திகள் வந்து அதில் இருக்குது. சித்தர்களுக்கு உகந்தது அமாவாசை திதி. அந்த இரவு திதி அன்னைக்கு நம்ம சித்திர ஆலயத்தில் போய் வழிபடுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நமக்கு என்ன தேவைகளோ அந்த அருள்ஞானம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாத்மா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் இங்கே மலையில் வந்து நிறைஞ்சிருக்கு. மூலிகைகள் வந்து நிறைஞ்ச மலை இது. ஐயா வந்து 800 ஆண்டுகள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க நம்ம மலையில். அது பார்ப்பது தொட்டது அனைத்தும் தங்கமாக்கட்டும்னு சொல்லி சொர்ண ஆகாஷ்ன பைரவரை வேண்டி தவம் இருந்து தவ நிலையில் அந்த வரத்தை வாங்கியிருக்காங்க. ஐயா பார்க்குறது தொடுறது அனைத்தும். இப்போ நம்ம மலையில் பார்த்திங்கன்னா எந்த மலையிலையும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா பாறைகள் வந்து பாறையாகட்டும் கல்லாகட்டும் ஒரு பாறை வந்து உருக்கி வலிஞ்ச மாதிரி இருக்கும். அது என்னென்னா அவங்க அந்த அளவுக்கு தவ வலிமையில் அந்த வர வாங்கினதை யூரின் போகிறதாகட்டும் அந்த அவங்க பார்க்குறது அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால அந்த இது வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ரசவாத சித்தர் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு ஒரு பேரே இருக்குது. ரசவாதம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பொன்னுரிக்கி மேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே இருந்துச்சு. பொண்ணை வந்து ரசவாதம் வந்து பாத்தி கட்டி அதை வந்து பொண்ணாக உருக்கி செஞ்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து கடைசி ஃபார்முலா மட்டும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற காலத்தில் அவங்க ஐயாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி வந்து மிஸ்யூஸ் நிறையா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால
அந்த இதை வந்து அந்த ஃபார்முலாவை கடைசி ஃபார்முலாவை மட்டும் இது பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. மற்ற எல்லாமே இருக்குது. கடைசி வரைக்கும் யார் இப்போ செய்கிறதா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போவாங்க, அங்கே கடைசியாக வந்து செய்ய முடியாது. அந்தளவுக்கு ஒரு இதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மூலிகை கஷாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயாவுடைய ஃபார்முலாவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஐயா வந்து எந்த வழியில் புக்கு இருக்கிறதுல வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து சில காலங்களாக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் அவங்க வாட்டர் கேனில் குடித்தோமே அந்த கஷாயம் தான். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷ அன்னைக்கு, அமாவாசைக்கு முன்னாடி வர பிரதோஷ அன்னைக்கு அந்த கஷாயம் வந்து ரெடி பண்ணுவோம். வர மக்களுக்கு எல்லாமே பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறதுக்கு வச்சுருவோம். அதுபோக வீட்டில் வாங்கிட்டு போய் எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டில் போட்டு சீல்டு பாட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதில் என்னென்ன மூலிகை? அதில் ப்ரெஷரு, சுகரு, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு, இப்போ சொல்ல போச்சுன்னா கேன்சர்லேயே வந்து ஒரு டாக்டர் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கடந்து போகிற அளவுக்கு இந்த கஷாயத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் குடித்ததில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாமே மூலிகை தான். எல்லாமே மூலிகை தான். பட்டை, வேறு, கிழங்கு அந்த மாதிரி இருக்குது. சுக்கு, மல்லி, மிளகு, ஜீரகம், கடுக்காய், தாண்டிக்காய், மாச்சக்காய் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற கடைசரக்குகள் இருக்குது. அது மாதிரி இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், ஓமம், சுக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இலைகள் வந்து பச்சை இலை மூலிகைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான மூலிகைகள் வந்து இதில் போட்டிருக்கோம். சமளவு போட்டுட்டு அந்த கஷாயத்தை வந்து 12 மணி நேரம் அடுப்பில் கொதிக்க வச்சு அதில் வடிகட்டி ஆற வச்சு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்குமே பக்தர்களுக்கு குடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். பாட்டில் போடுறது அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ சுகர் இருக்குது, இன்சுலின் போடுறாங்க, 90 நாள் ரெகுலராக இந்த கஷாயம் காலையில் 100 மில்லி எம்எல் சூடு பண்ணியும் இரவு 100 மில்லி சூடு பண்ணியும் எடுத்தாங்க அப்படின்னா இன்சுலின் சுரப்பிகள் வந்து தானாகவே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கஷாயம் மட்டுமே போதும். அந்த இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் போடுறத அவாய்ட் பண்ணிடலாம். மாத்திரை இருந்தாலும் மாத்திரை அளவுகள் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நடக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த கஷாயம் எடுத்தாங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அலோபதியில். அந்த மாதிரி இதில் வந்து சுத்திகரிக்கக்கூடிய இந்த மூலிகை வந்து உடம்புல சாப்பிடும்போது உடம்புக்கு பிளட்டு வந்து சுத்தமாகுது. ஆனால் அந்த மூலிகைலாம் எல்லாரும் பண்ணிட முடியாது. அது வந்து பக்குவம் இருக்கு. இதை வந்து இந்த இடத்துல பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான விஷயம் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னா இதே இது நம்ம இந்த மூலிகையில வச்சு கீழே செய்யறோம் அப்படின்னா எந்த பலனும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஐயாவுடைய அனுகிரகத்துல முழுக்க நம்ம செய்யறோம். அதனுடைய விஷயங்கள் தான் எல்லாமே. இப்போ ஒன்றும் இல்லை, ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலாகட்டும் தயிராகட்டும் அதை தீர்த்தத்தை பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் என்னதான் வந்து பண்ணி மோரை வந்து கடைஞ்சாலும் அவ்வளோ இது இருக்காது. வேணா சாம்பல் இருக்குது. இப்போ காலையில் அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதே சாப்பிட்ருக்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கும். அது இல்லாமல் அங்கே ஐயாவுடைய திருமேனியில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வர பொருட்கள் எதுவுமே எல்லா பொருளுமே ஒரு ஆத்மாத்மான ஒரு விஷயங்கள் இருக்குது. நல்ல ஐயாவுடைய அனுகிரகங்கள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மூலிகை சக்கையை வச்சு தான் நான் அந்த வளர்பிற அஷ்டமி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு யாகம் வந்து பண்ணுறோம். பைரவருக்கு முன்னாடி அந்த யாகத்தில் இந்த மூலிகைகள் வடிக்கிற சக்கையை காய வச்சு எடுத்து போட்டு பண்ணுறோம். அதை தான் விபூதியாக வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கறது, நெத்தியில் வைக்கிறது, வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது. அந்த விபூதியிலேயே ஐயாவுடைய அனுகிரகத்தினால ஒரு உடல் உபாதை அப்படின்னா தண்ணியிலையோ இல்லை ஏதோ ஒன்றில் போட்டுட்டு இல்லை நான் வெறும் விபூதியை போட்டு தண்ணி குடித்தாலும் அந்த வயிறு வலியோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். அந்த அளவுக்கு அந்த விபூதியில் ஃபுல்லாகவே மூலிகை தான். மூலிகை தான். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே வரணும் அப்படின்னாலே இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஐயா இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவரே வந்து நிறைய டைம் கூப்பிட்டுட்டாரு, அதனால வர முடியல. இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய. நாங்கள் போன வாரம் தான் சங்ககிரிக்கு பக்கத்தில் அவரோட 60 வருஷம் தவம் பண்ண குகை இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்தோம். அடுத்த வாரமே நம்ம அதுதான் அவங்க அனுமதி இருந்தால் மட்டும்தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இதே அமாவாசை திதியில் யார் வந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ அற்புதங்கள் வந்து கிடைக்கும். ஐயாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா 3 அமாவாசை வந்து கண்டினியூவாக அந்த யாகத்தில் வந்து கலந்துக்க முடியாது. பல சிரமங்கள் பல பிரச்சனைகள் வந்து வரும்.
அதே மீறி நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயாவுடைய அனுகிரகங்கள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். எல்லாரும் வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா அந்த சந்திரகாந்த கல் அது ஐயா அதில் வந்து சந்திரனுடைய பவர் இருக்குது. அது என்னன்னா அந்த மலையில் வந்து சந்திரனுக்கு ஆதிக்கமான ஒரு இதுதான். அந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த மலையில் இருக்கிற பாறைகளுக்கு எல்லாத்துலேயுமே பவர் இருக்குது. குறிப்பிட்ட மாதிரி ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் வந்து அதில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, அப்படி வந்து எல்லாருமே அந்த பாறையில் வந்து படுத்து கொஞ்ச நேரம் இது உடல் இளைப்பாரும்போது அதனுடைய விஷயங்கள் வந்து ஆத்மாத்மாக கிடைக்கும். இதே மாதிரி இங்கே வர வழியில் சுனைகள் இருக்குது. சுனைகள் வந்து மேலே ஏறி வரும்போது உடம்பு வந்து டயர்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும், உடம்புலாம் வேர்த்து இதாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுனையில் போயிட்டு ஒரு குளியலை போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டயர்னஸ் அப்படியே மாறிடும். இந்த கிணத்துல சுனை அது இடி விழுந்த சுனை, அது இடி விழுந்த சுனை அது. இப்போ காலையில் நேரத்திலேயே நீங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அந்த சுனையில் தண்ணி எடுத்து நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்ம வெந்நீர் வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், உணரலாம். அதே மாதிரி இப்போ வெயில் டைமு, இப்போ வெயிலில் போய் எடுத்தீங்கன்னா ஐஸ் ஆற்றல் இருக்கும் தண்ணி, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து அதில் இருக்குது. மேலே ஐயா தியானம் பண்ண குகை இருக்குது. அதில் ஒரு வழியாக மேலே ஏறி உள்ளே இறங்கி வெளியில் வர்றது. அதில் உள்ளே போயிட்டு நம்ம உண்டான விஷயங்கள் என்னவோ, நமக்கு என்ன தேவையோ அதை ஐயாட்ட ஆத்மாத்மா கேட்டுட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அங்கே விட்டுட்டு புது மனுஷனாக வெளியே வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதை வந்து எல்லாரும் பயன்படலாம். இப்போ வந்து நம்ம கொங்கண சித்தரோட கோவில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இந்த வழியாக பயணம் பண்ணி நம்ம அந்த உச்சிக்கு அவரோட 800 வருடங்கள் அவர் தவம் பண்ண அந்த மேலே இருக்குது பாருங்கள், பீக்கில் உச்சி, அந்த கோவிலுக்கு போக போகிறோம். இந்த வழியாக நம்ம போகணும். இப்போ காட்டுக்குள்ளே இங்கே பழங்குடியினர்லாம் இருக்காங்களாம், அதாவது அடிவார கிராம மக்கள், அவங்க இந்த வழியாக ஏறி வந்து நம்ம கோவிலுக்கு வருவாங்க. இந்த வழி வந்து குகைக்கு போகிறது வந்து கோவிலுக்கு பின்னாடி இந்த ஒத்தையடி பாதை இருக்குது. யாரும் மாற்றி போயிடாதீங்க. இந்த உச்சிக்கு போகிறோம். அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம வந்து உள்ளக்க வாங்கி வைக்க முடியல, அப்படி இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க கொங்கண சித்தரை பற்றி. கேட்க கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த இடமும் வந்து அதே மாதிரி தான், வர முடியலை, இழுக்குது காந்த மாதிரி, அப்படி இருக்குது. நம்ம இன்னும் வந்து அந்த சந்திரகாந்த கல் ரொம்ப விஷயங்களை திரும்ப வந்து பார்ப்போம். இப்போ வந்து குகைக்கு போயிட்டு வந்துடுவோம். கொங்கண சித்தர் 800 வருடங்கள் தவம் பண்ண குகை. 800 வருடங்கள், 50 100லாம் இல்லை. நம்மளோட வாழ்நாள்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு பாருங்கள். அதிகபட்சமே 50லேருந்து 60 வயசு தான் வாழ்நாள். மனிதரோட வாழ்நாள் 2025. அவர் வந்து எப்பேற்பட்டவராக இருந்தால் 800 வருடங்கள் தவம் பண்ணியிருப்பார், வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து மனித பிறவியோட போதும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து போகிறாங்க ஒழிய அவங்களுக்கு வந்து இறப்புன்னு ஒன்றும் இல்லை. சரியா, சித்தர்களை பொறுத்தவரை இறப்புன்னு ஒன்றே கிடையாது. 800 வருடங்கள் எனக்கு போதும், நம்ம வந்து மனித இனத்துக்கு அந்த பூமிக்கு பண்ண வேண்டிய கடமைகள்லாம் நன்மைகள்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க தானாக ஜீவசமாதி அடைகிறது. அவங்களுக்கு இறப்புங்கிறதே இல்லை. இந்த காடுகளில் தான் அவங்க இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டில் இருந்தீங்கன்னா, சிவனை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் வரணும். அமாவாசைகளில் வாங்க, அமாவாசை திதியில் வாங்க. கூட்டம் இல்லாமல் போகணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் வாங்க. எப்பயுமே பூசாரிகள் இருக்காங்க. அம்மா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்ணீங்களா? ஏதாவது சரி சரி, பார்த்து வாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் எப்படின்னா இருந்துச்சு? அந்த குகை உள்ள இறங்கி ஏறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா சூப்பராக இருந்துச்சுப்பா. என்னம்மா நல்லா இருந்துச்சா?
அப்ப பயங்கர தில்லு. அப்படியா? அந்த உள்ள குகைக்குள்ள போயிட்டு இறங்குறது. நம்மளா திருப்பி கீழே வருவோமா நினைச்சிட்டீங்களா? ஆமா, அம்மாவோட முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாருங்க. புதுசு வந்தோடனே புது மனுஷன் ஆயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, சூரியன் நிஜமா நான் உள்ள போய் அவர்கிட்ட அதான் கேட்டேன். உள்ள இருக்கிற எல்லா அழுக்கும் வெளில போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடணும். அதாவது எவ்வளோ வேணா இருக்கட்டும் கஷ்டம், ஆனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காம வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே இருக்கணும். நிறைய சரி எல்லாமே நினச்சது நடக்கும். என்ன நீங்கள் போய் அந்த சந்திரகாந்த கல்லில் படுத்துக்கிடங்க, நான் வந்துடும். அந்த பாறை ஆப்போசிட்லேயே இருக்குது, கோயிலுக்கு ஆப்போசிட். இங்கே பாருங்க, நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? அருமையாக இருந்துச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு ப்ரோ? என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் சிட்டிலேயே வளர்ந்த பையனா ஆயிடுச்சா, அந்த காட்டுக்குள்ளே ஏறி மலையெல்லாம் ஏறி எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாம் நம்மளோட புதுசாக வராங்க ராம்நாத் காய்ஸ். சந்திரகாந்த கல்லில் தவம் பண்ணுங்க, வந்துடும். வாங்க, எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. பாறைக்கு உள்ள சூப்பராக குகையில் 800 வருடங்கள் இருந்திருக்காருப்பா சாமி. 800 வருடங்கள். இப்போ இருக்கிற பசங்களை ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா நம்மளால்? 800 வருடங்கள் தவம் பண்ணியிருக்காரு மக்களே. அப்போல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. அமைதின்னு போட்டிருக்காங்க. இவங்க கொங்கண சித்தர் தவநிலை குகை. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அந்த வழியாக போயிட்டு இப்படியே வரணும். இதில் ஏறிட்டு இறங்குறோம். அதான் ஒரு தாயோட கருவறை மாதிரி. அதில் போயிட்டு இதில் வரோம். புது மனுஷனாக நம்ம வரப்போகிறோம். பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புது மனுஷன் ஆயிடுவீங்க. உங்களுக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டமும் சரியாக போகுது. ரொம்ப நன்மைகள் நடக்க போகுது. மாற்றி போயிடக்கூடாது மக்களே. அந்த வழி இல்லை, கொங்கண சித்தர் தவநிலை குகைன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அது வர்ற வழி. ஏறுற வழி இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், கருப்பு கலரில். இப்படியே ஏறிட்டு அப்படியே இறங்கணும். இந்த இடம் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். என்னென்ன இதெல்லாம் எப்படின்னு இதெல்லாம் அவருடைய கிருபை, கொங்கண சித்தரோட கிருபை. அவருடைய பிளஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளேஸ் டச் பண்ண முடியும். மலையிலேயே இதுதான் பீக். இந்த உயரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். அருமையா இருக்கு. யாருங்க மக்களே, சொன்னது உண்மைதான். அவரோட கோவில் அந்த கீழே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்காதான் சந்திரகாந்த பாறைங்கிறது. அந்த கோவில் இருக்குது பாருங்கள், சித்தரோட கோவில். அதுக்கு ஆப்போசிட்லேயே பொட்டலா ஒரு பாறை தெரியுது பாருங்கள், அதுதான் சந்திரகாந்த பாறைங்கிறது. அங்கே தான் பௌர்ணமிக்கு முன்னாடி 8 நாளும் அடுத்த 8 நாளும் அந்த மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஏதாவது நோய் இருக்கிறவங்க ரொம்ப பேர் அந்த இடத்துல தவம் பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க, படுத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த பாறை வந்து நம்ம கொங்கண சித்தருக்கு நேராக இருக்கும். அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பாறையாம். இங்கே இருக்கிற எந்த பாறையில் நீங்கள் உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு வந்து கொங்கண சித்தரோட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், சந்திரகாந்த கல்லோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லாமே சந்திரகாந்த கல் தானா. அங்கே இருக்கிறது ஏன் ஸ்பெஷல்னால் அது வந்து கொங்கண சித்தரோட நேரடி பார்வையில் இருக்கான். அதனால தான் அது ரொம்ப ஸ்பெஷல். சரியா, இப்போ நம்ம மலையோட உச்சியில் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது. நம்ம வாங்க தொடர்ந்து மேலே போவோம். நம்ம மக்கள்லாம் குகைக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ ஆஹா நான் நினச்சதோட ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும் போல பாருங்க. இப்போ நம்ம வந்து உள்ளக்க இப்படி இறங்க போகிறோம், செங்குத்தாக இப்படி இறங்கி அப்படியே வர போகிறோம். மேலே போயிட்டு வருவோமா? மேலே போனீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள சூப்பராக இருக்கும். போங்க. குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சுக்கிறேன். இதாக இருக்கிறதுலே டாப்பு. இன்னும் டாப் அங்கே இருக்குது, பட் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அங்கேயும் கோவில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, கார்த்திகை தீபம், அதுக்கு மட்டும் தான் அங்கே இருக்கு. ஆனால் அங்கே போயிட்டு வருவோமா? ப்ரோ வாங்க. மகளே, நான் உங்களுக்கு கோவிலில் இருந்து ஒரு பீ காமிச்சேன் பாருங்க, இந்த இருக்குது சரியா, அதை உங்களுக்கு போய் காமிக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். இங்கே பாருங்க, அவர் நிற்கிறார் பாருங்க, அந்த பீக்கை பாருங்க.
அதுக்கு கீழே தான் குகை இருக்கு. நம்ம நிக்கிறதுக்கு இது அடியில தான் குகை இருக்கு. வழி இருக்கு, வழி இல்லாமல் இல்லை. இந்த கல் அப்படியே பயங்கரமாக வழுக்குது பாருங்க. இதுதான் பீக்கு. அண்ணா பார்த்து வாங்க. வர முடியாட்டி நின்றுங்க. இல்லை பேக்கே வச்சுட்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ உச்சியில் நிற்கிறோம் பாருங்க. நானும் நம்ம பிரபாகரன் நானும். அண்ணா அடிச்சுக்கோங்க. வினோத் ப்ரோ அங்கே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. கோவில் அங்கே இருக்குது. பால் பண்ணையா? பால் பண்ணை மங்களே பாருங்கள். பொன்னுதி மலை அடிவாரத்திலே பெரிய பால் பண்ணை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அது வந்து பெரிய க்ரஷாக இருந்தது. அந்த பெரிய இங்கே சவுண்டு கேட்குது, இங்கே ஓடுற மிஷின் சவுண்டு. மகளே பாருங்கள், இந்த பீக் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். வழி எங்கே இருக்குது? மான்கள் கூட்டம் நிறைய இருக்குங்க. ஓ, இந்த காடு ஃபுல்லாக மான்கள் கூட்டம் நிறைய இருக்குது. பட்டு சேஃப்டி ஆறு கணக்கு தட்டுப்படாது. இரவு நேரத்தில் வந்து கொங்கண சித்தர் குகையில் வந்து முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போயிடும். ஓ அப்படியா? அங்கே இருக்கிறவங்க நைட் டைம் பார்த்து. இந்த காடுகளில் மான்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் சேஃப்டி, ஆனால் வந்து யாரும் அவ்வளோக்கு தென்படாது. பாருங்க மக்களே. இங்கே மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. மேலே போகிறதுக்கு வழி இருக்குது பாருங்க. எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா? இது பள்ளத்தாக்கு. பார்த்து போங்க. இல்லை இதில் ஏற முடியாது, அந்த பாறைக்கு போய் பார்க்கலாம். எங்கே நிற்கிறோம் பாருங்க, தெரியுதா? இருக்கிறதே உச்சியில் இருக்கும். இங்கே படி மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க, தெரியுதா? மேலே தான் தீபம் போடுற இடம் இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக வழுக்கும் போல இருக்குது. சேஃப்டியாக தான் ஏறணும். தீபம் போடுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு மேலே என்னால் போக முடியலை. நான் எங்கே நிற்கிறேன்னு பாருங்க, தெரியுதா? இந்த கல் வேறு ஆடுது. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, தெரியுதா? சிவலிங்கம் இருக்கா? இதான் இருக்கிறதுலே டாப்பு. விளக்கு போடுறாங்க. இந்த இடத்த காமிக்க தான் வந்தேன். மேலே வந்து பார்த்தீங்கல்ல, திருநீர் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க சிவலிங்கத்துக்கு. இதான் இருக்கிறதுலே டாப்பு. இதுக்கு மேலே போக முடியல. பார்த்து வாங்க, பார்த்து. அப்படியே வெண்ணெயை வந்து உருட்டி இங்கேருந்து தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் கல் ஃபுல்லாமே கிடக்கு இந்த மலையில். அதை பார்த்து வாங்க. இங்கே பாருங்க, ஜடாமுடி மாதிரி இருக்கு பாருங்க. அண்ணன் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே தான் அவரை பார்க்கலாம். 6 வருஷமா இங்கே தான் இருக்கு. 6 வருஷமா ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் வருவாராம். ஏன்னா உணர்ந்திருக்காரு. அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது உணரக்கூடிய செயல். அவரை பற்றி பார்க்கணும்னு நினைப்போட வர தேவையில்லை. அவரை பற்றி நினச்சாவே போதும், அவர் நம்மளோட பேசுவார். ரீசெண்டாக கூட அண்ணன் சொன்னார், எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ இது மாதிரி பிளேஸ் எல்லாம் ஏன் வரோம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து இதான் டைம் பாஸ் போகிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. நோ டைம் பாஸ். அதான் மக்களே, இந்த இடம்லாம் நாங்கள் வந்து வீடியோ போட்டு காமிக்கிறோம்னா நீங்களும் வரணும். எங்களுக்கு நடந்தது நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும். அவங்க வந்து எங்களுக்கு மட்டும்லாம் இல்லாட்டி அண்ணனுக்கு பிரபாகர் அண்ணனுக்கு மட்டும்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. அவங்க இங்கே வர்ற எல்லாத்துக்குமே உணர்வுபூர்வமாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கொங்கணர் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இல்லை அவரை புகழ்கிறவங்க, அவரை நல்லா பேசுகிறவங்களுக்கு மட்டும் அவர் பொண்ணு கொடுக்கல. அவர் வந்து இந்த மலைக்கு அடிவாரத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே, கஷ்டப்படுற மக்களுக்கு ஃபுல்லாமே மூலிகையை ஊதி பொண்ணாக கொடுத்துருக்காரு. சரியா? அவங்களோட ஆசீர்வாதம் வெளிப்படையாக பொதுப்படையாக இருக்கும். அது வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. என்னென்ன உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல் இங்கே நடக்குது. மன ரீதியாக வரவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். பண ரீதிக்காக இல்லை, மன ரீதியாக மனசே நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பாதிக்கிற திறமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னென்ன பெரிய ப்ளஸ். மனசை டோட்டலாக மாற்றி தர்றாரு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே கொடுக்குறப்போ அந்த செயல்னால நமக்கு நல்ல செயல் மட்டுமே விளைஞ்சிட்டு இருக்கு. தீய மக்களே, இது வந்து அவர் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு வந்து இது நடந்த நிகழ்வு. 6 வருஷமா நான் ஸ்டாப்பாக இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் அவர் எந்த அளவுக்கு எனக்கு உள்ள வச்சிருக்காருன்னு பாருங்க.
நீங்கள் அவரோட இணைஞ்சிருங்க, எங்கேயும் போக முடியாது. வெரி கிரேட்னஸ். இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து கொங்கணர் ஒரு ஆசி வழங்கியிருக்காரு. ஒரு அவர் என்னுடைய ஞானக்கண்ணை திறந்துட்டாரு. குருவா? ம், சரி சரி, அழுகாது எழுது. தாய் தந்தை கூட ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் இவர் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் நம்ம அப்படி பிடிச்சிட்டோன்னா நான் விட்டோம்னால அவர் நம்மளை விட மாட்டார். பெரிய ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறது எதுக்கு சொல்ல அப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே போதும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். சந்தோஷம்தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து உங்களுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை பாருங்கள், அண்ணன் வந்து ஒரு ஆனந்த கண்ணீரில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரிபூர்ணமாக அவருக்கு வந்து கொங்கணரோட ஆசி கிடச்சிருக்கு. அதனால் அவர் லைஃபும் மாறி இருக்கு. இவர் அழுகிறாருன்னா அதுக்காண்டி தான் அழுகிறாரு. ஆனந்த கண்ணீர் தான் அது. ஏன்னா ஆனந்த கண்ணீர் தானே. எனக்கு என்னுடைய சிஸ்டருக்கு 10 வருஷமாக இல்லாத என் சிஸ்டருக்கு குழந்தை பாக்கி இங்கே வந்துட்டு போனதே கொடுத்தார். தொழில் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது, அதையும் சரி பண்ணி கொடுத்தார். மன ரீதியான பிரச்சனையை சால்வ் பண்ணார். என்னுடைய உடல் ரீதியான தொந்தரவையும் சால்வ் பண்ணார். டாக்டர் இது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லப்போய் அந்த செயல்பாடையும் மாற்றி அட்ரு போய் ஸ்கேன் பண்ணுறது டோட்டலாக எங்கிட்ட எதுவுமே இல்லை, ஃப்ரீனஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸிங்கான பிளேஸ் தான். இங்கே வாங்க, நானும் ஆரோக்கியமாக இருங்க. அண்ணன் வந்து ரொம்ப நாளாக அந்த மலைக்கு வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு அண்ணா நான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நாள் கழித்து எனக்கு இங்கே வர்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு. வாங்கண்ணே, ரொம்ப நன்றி. இப்போ வந்து நேராக வந்து குகைக்குள்ளே இறங்கி கொஞ்சம் நேரம் அண்ணன் சொன்ன மாதிரி உணர்வுபூர்வமாக கொங்கணர் நினச்சி தியானம் பண்ணுவோம். வாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்திரகாந்த பாறைக்கு வந்தப்போ ப்ரோ, நான் ஒரு 3 மணி நேரம் அந்த சந்திரகாந்த பாறையில தான் படுத்து கிடந்தேன். எனக்கு எந்திரிச்சு போகிறதுக்கே மனசு இல்லை. என் கூட வந்தவனெல்லாம் அண்ணா போகலாண்ணா போதுண்ணா அப்படின்ட்டு இருந்துட்டான். நான் இரா தம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறதுன்னா புதுசாக பிறந்து எழுந்துச்சு போகிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இங்கே. இது வந்துட்டு டு பி ஃப்ராங்க் வெளிப்படையே சொல்கிறேன், ரொம்பவும் ஒரு சூப்பரான இடம். ரொம்பவும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் அது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தது. இந்த சங்ககிரி ஆகட்டும், இந்த கொங்கண சித்திர குகை ஆகட்டும், பர்சனலாக ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தது. இங்கே வாங்க வாங்க வாங்க. வினோத் ப்ரோ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்மளுக்குன்னு கொங்கணர் வந்து ஒரு நாள் வச்சுருப்பார் தெரியுமா, அது இந்த நாள் தான். அடுத்தடுத்து பாருங்கள் கொங்கணரை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கிது நம்மளுக்கு. வந்து அவர் எதை கொடுக்குறாரோ இல்லையோ, அவரை பார்க்குற ஒரு செயலை ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருல, ஒரு நல்ல விஷயத்தை அவரை பார்க்குறது, அவர் தரிசனம் பண்ணுறது, அவரை வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறது, அவரோட ரொம்ப ரகசியங்கள் இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது, அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சது. எனக்கு வந்து ஒரு இதுதான் ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? வாங்க குகைக்குள்ளே போவோம். செகண்ட் ரவுண்டா? ஐயோ ரொம்ப டேஞ்சராக இருக்குது. வேணாம் ஃபுல்லெல்லாம் சறுக்குது. நானே மேலே போலையே, பாதியிலே வந்துட்டோம். ஆனால் நீங்கள் சாமி இதுக்குள்ளே போயிட்டீங்களா? அவங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க வாங்க. இந்த இடம் ரொம்ப டேஞ்சர். ஆமாம் சரி போங்க. நீங்களே ஏறி 2 பேரும் கஷ்டப்பட்டு இருந்த பார்த்து மேலே ரொம்ப இதுக்குள்ள நான் இறங்கவும் ஒரு போட்டோ எடுப்பேன். அம்மா இனிமே யாரும் பேசக்கூடாது, இனிமே பேசக்கூடாது. பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். பையன் யாரும் இங்கே வச்சிருக்காங்க லேடிஸ். ஓகே சரி. 22 தான் ஆகுது. ராகோபால் பா மக்களை, நம்ம இப்போ இருக்கிறது தான் கொங்கண சித்தர் 800 வருடங்கள் தவம் செஞ்ச குகை. இந்த இடத்துல தான் நாங்கள்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல சிவலிங்கமும் இருக்குது.
சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த வழியாக தான் இப்போ இறங்க போகிறோம். தமிழ்ச்சேம்மா போங்க பாருங்க, இந்த வழியாக வந்தோம். மேலே இருந்து கீழே இறங்கி இப்போ கீழே இறங்கி திரும்ப கீழே இறங்கி போக போகிறோம். பாருங்கள், ரொம்ப குறுகலான ஒரு குகை பாருங்கள். பார்த்து போங்க, தலை அடிச்சுக்கிறாம. இன்றைக்கி வந்து பிரபாகர் அண்ணனா எனக்கு தெரியல, வித்தியாசமாக தெரிஞ்சார். ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப விஷயத்த சொன்னார். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு படம் முடிச்சு காமிக்கலை. அதெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து உணரணும். நானும் உணர்ந்தேன் சில விஷயங்களை. நம்ம இப்படியே வந்து கீழே போகணும். வாங்க போகலாம். எல்லோரும் வாங்க, அமைதியாக அந்த இடத்துல தியானம் பண்ணுங்க. இப்போ நம்ம இறங்குறது வந்து ஒரு தாயோட கருவறை தான், சரியா? இந்த இடம் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இந்த பாறையில் ஒரு நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இடமே வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி தான். மின்னலை பிடிச்சி உள்ளக்க பூமிக்குள்ளே தள்ளுற ஒரு இடிதாங்கி மாதிரி தான் அந்த இடமே இருக்குது. அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது. விட்டு போக மனமில்லாமல் சென்று கொண்டிருக்கார். உண்மையிலேயே வந்து போகிறதுக்கே மனசு இல்லை. எல்லாரும் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தெரியுதா உங்களுக்கு? ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எப்படி இறங்கி வரோம்னா அண்ணன் வராது பாருங்க. இந்த சந்து வழியா, அந்த குகை வழியா அப்படி வருது காற்று. அப்படி தொட்டோனும் ஜில்லுன்னு இருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் ஓப்பன், சின்ன ஓப்பன். பாருங்க, நம்ம இப்போ வந்து குகையிலேருந்து வெளியே வந்தாச்சு. வேறு லெவல் தெரியுதா? அதோட சைஸ் தெரியுதா உங்களுக்கு? விண்கல் விழுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சொல்லப்போனால் அப்படித்தான். வேற்று கிரகத்தில் இருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. இப்போ வேற்று கிரகத்துலேருந்து வர்றேன். வேறு லெவல் வைப்ரேஷன். சரி நிர்மல், நீ என்ன உணர்ந்தாய்? நானுமே வீடியோவில் அதிகம் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை தான் பண்ண போகிறேன். என்னமே நமக்கு பாருங்க, வந்த பாதை தான், வேறு பாதையெல்லாம் இல்லை. வந்த பாதையிலேயே திரும்ப கொங்கண சித்தரோட கோவிலுக்கு போவோம். அங்கே வந்து அன்னதானம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காய்கறிலாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போய் அன்னதானம் வந்தால் சாப்பிட்டுட்டு சந்திரகாந்த கல்லில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் உட்கார போகிறோம். திரும்ப வந்து நம்ம கொங்கண சித்தரோட கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, நம்ம கொங்கண சித்தர் நம்மளுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்துருக்காரு பாருங்க. கொஞ்சமாக போடுங்க, சாப்பிட்டு வாங்கிட்டோம். கொங்கண சித்தரை பார்க்க வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. சாம்பாரே இல்லை, பிதினா குடி குடிச்சு வந்தா புளிக்குழம்பு சாப்பிட்டு வாங்கி. அருமையான சாப்பாடு. எல்லாமே சரியா இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம டீம்ல ஃபினிஷிங் டச் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மோர், ரசம், சாம்பார்னு வேற லெவல் சாப்பாடு.
காட்டுக்குள்ளே மலைக்கு மேலே இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்பனை தான் கிடைக்கும். கொங்கணருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த அருக்கு பாருங்கள், இதான் சந்திரகாந்த கல். இங்கே தான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் சில நோயால் குணமாகாமல் ரொம்ப நாள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு போனால் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மலை ஃபுல்லாமே சந்திரகாந்த கல் தான். இந்த இடம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப எல்லோரும் போட்டி போடுறாங்க இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்குன்னா, இது நேராக கொங்கணச்சித்தருக்கு நேராக அவரோட கண் பார்வையில் இருக்குது. அதனால் இது ரொம்ப பிரசித்தி. உங்களுக்கு ஏதாவது தீராத நோயோ இல்லை வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ ஏதோ நோயால் ரொம்ப நாள் இருக்காங்கன்னா அவங்கள நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. பௌர்ணமிக்கு வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த கல் கிடைக்காது, இந்த கல் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம், சொல்கிறேன்ல, நீங்கள் இந்த மலையில் எங்கே வேணாலும் உட்காரலாம். போட்டிலாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. அவரோட உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா எங்கே உட்கார்ந்தாலும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் தான் சந்திரகாந்தக்கல். இது வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி எட்டுனாலும் பின்னாடி எட்டுனாலும் சந்திரனில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை அப்படியே இது வந்து பிடிச்சி வச்சுக்கிறோமா. இங்கே வர்ற மக்களுக்கு அது எனர்ஜியாக ஒரு நோய் தீர்க்கிற ஒரு விஷயமா எல்லாத்தையும் கொடுக்குது. அதுவும் முக்கியமாக நம்ம கொங்கணச்சித்தர் கண்பார்வையிலேயே அவர் சுற்றி இருக்கிற அந்த நோயெல்லாம் தீருது பாருங்கள். அது இங்கே வந்தால் அது மட்டும் பண்ணாமல் இங்கே மூலிகை சாறு இருக்குது, அதை குடிங்க. அவர் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகளோட ஒரு கலப்பு. அப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் விற்கிறாங்க மூட்டு வலிக்கு, ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நான் 100% ஒரு இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த இடம் தான். கொங்கணச்சித்தர் இந்த பொன்னூதி மாமலைக்கு கண்டிப்பாக 100% நான் ரெஃபர் பண்ணுறேன். எல்லோரும் வாங்க, குடும்பத்தோடு வரலாம். கொஞ்சம் நேரம் இந்த சந்திரகாந்த கல்லில் உட்காந்துட்டு நம்ம வந்து கொங்கணச்சித்தரை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குவோம். சந்திரகாந்த பாறையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கோம். 1:30 மணி வெயிலில் உட்காந்துருக்கோம். துளி கூட வந்து வெயில் தரல. மற்ற பாறைகளில் எங்கேயாவது 1:30 மணி வெயிலில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், பைல்ஸ் வந்துடும். அப்படி இருக்குது. சந்திரகாந்த பாறைன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் வந்து பெருசாக தெரியலை. ரொம்ப அபூர்வமான பாறை அது. அது மாதிரி நம்ம வந்து உச்சிக்கு போயிட்டு வந்தோம் பாருங்கள், சிவலிங்கம் காமிச்சேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பாதம் மாதிரி தெரியுது பாருங்கள், தெரியுதா? வலது கால் பாதம் மாதிரியே தெரியுதா? கட்டை விரல், அதுக்கு அடுத்து விரலாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது உச்சி மலை, நம்ம போயிட்டு வந்த மலை பாருங்கள். நம்ம வந்து இந்த சந்திரகாந்த பாறையிலேருந்து கிளம்புவோம். கொங்கணருக்கு நேரம் இருக்கா அவரோட ஒளிவட்டம் தெரியுது பாருங்கள். இந்த கொங்கணருக்கு பக்கத்தில் உள்ள அந்த மரம் பார்க்குறீங்கல்ல, இது பேர் கருமாவலிங்கம். இதுதான் வந்து கொங்கணர் சித்தரோட இந்த கோவிலோட தலவிருட்சம் பாருங்கள், கருமாவலிங்கம். நான் உங்களுக்கு வந்து இங்கே ஏறி காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்குறீங்கல்ல, இது வந்து கருமாவலிங்கம். நம்ம கொங்கணர் சித்தரோட தலவிருட்சம் சொல்கிறாங்க. பேரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், கருமாவலிங்கம். மாவலிங்கம்ங்கிறது 5 இதழ் கொண்டு ஒரு பூ மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தலவிருட்சம், கொங்கணர் கோயில் தலவிருட்சம் கருமாவலிங்கம். இது என்ன, ஒரு டைம்ல ஃபுல்லா பூ இலை மட்டும் இருக்கும், ஒரு டைம்ல ஃபுல்லா பூ மட்டும் தான் இருக்கும், ஒரு இலை கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மூலிகை தான். மூலிகை தான். ஆனா அந்த மூலிகை நம்ம எது சாப்பிட்றதுலாம் கிடையாது. அந்த பட்டைகள் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எடுத்து சாப்பிட்டது இல்லை, அது உடம்புக்கு நல்லது. இது தலவிருட்சமா இருக்கக்கூடிய கருமாவலிங்கம். கருமாவலிங்கம். மாவலிங்கம். மாவலிங்கம் அங்கே தனியாக கிணறு கிட்ட இருக்கு. அந்த சொனைக்கிட்ட இருக்கு. சரி சரி. அது நீங்க பாத்தீங்கன்னா கொங்கணச்சித்தரை வழிபட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டோம், குகைக்கு போனோம், எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து கொங்கணச்சித்தர் கோவிலேருந்து இறங்க ஆரம்பிக்க போகிறோம். அங்கே இருந்தது கருமாவலிங்கம், இது வெறும் மாவலிங்கம். அந்த இருக்குது பாருங்கள், அந்த மரம் 5 இதழில் பூ இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான். இது வந்து மாவலிங்கம். கொங்கணச்சித்தர் கோவிலுக்கு உள்ளே இருக்கிறது தலவிருட்சம் கருமாவலிங்கம். பார்த்துக்கோங்க. வந்த வழியிலேயே நம்ம வந்து இறங்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து கீழே போயிட்டு உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத நாள். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட சித்தர்களை தேடி தெரிய போகிறோம். நாங்கள் வந்து கொங்கணச்சித்தரை சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு அடிவாரத்தில் இறங்கியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடின்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீட்டில் சந்திப்போம்.
கொங்கண சித்தருக்கு அரோஹரா.